சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கிறோம்? எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கோம், உங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவா? சாதி மாநாட்டை கணக்கெடுப்பின் வழியாக உறுதி செய்வதற்கா? அதுக்கேற்ற பெரும்பான்மை சாதி எது என்பது கண்டுபிடிப்பதற்கா? அப்படி அல்ல. இந்திய சமூகம் என்பது முழுக்க முழுக்க சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை தவிர அப்படி வேணால் வச்சுக்கலாம், அல்லது சிறுபான்மை மக்களை தவிர சீக்கியர்களையோ கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவர்கள் சாதியை பின்பற்ற மாட்டாங்க, அவங்களையும் கூட சேர்த்துக்கலாம். அப்போ முழுக்க முழுக்க பெரும்பான்மை வாதம் என்பது சாதியத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதியத்திலே யாரெல்லாம் பின்தங்கியவனாக இருக்கிறான், அதிகாரமற்றவனாக இருக்கிறான், கல்வியற்றவனாக இருக்கிறான், பொருளாதாரமற்றவனாக இருக்கிறான், அரசினுடைய அதிகார நிழலை நெருங்க முடியாதவனாக இருக்கிறான், அவர்களுக்கு கல்வியை நம்ம பாய்ச்ச வேண்டும், அவர்கள் வாழ்விலே பொருளாதார ஒளியை பாய்ச்ச வேண்டும், அரசியல் அதிகாரமிக்க சமூகங்களாக மாற்றப்பட வேண்டும். இதுக்கு தானே சாதி வாரி கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை மாநிலம் எடுத்தால் அது செல்லாதுன்ட்டான் கோர்ட்டில்.